நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா சம்ஹாரம். அந்த திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்பதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்களும் உடனே அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சம்ஹாரம். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா பிரஜன். ராம் பிரபா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. வேல்முருகன், அனில்குமார் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. பிரஜன் மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இருட்டான ஒரு காட்டுல வந்து பாத்தீங்கன்னா முகமுடி போட்ட ஒரு மனிதன் வந்து ஒருத்தனை கொலை பண்றான். அப்புறம் இன்னொருத்தனையும் கொலை பண்றான். இப்படிதான் இந்த கதை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களாவை காட்டுறாங்க. ஜமீன்தார் பங்களா மாதிரி ஒரு பெரிய பங்களாவை காட்டுறாங்க. அங்க ஹீரோ பிரஜன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவர் தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து தாய் மாமா பையனோட கல்யாணம் வந்து அவர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு, அந்த கதாநாயகிக்கு வந்து மாப்பிள்ளையை பிடிக்கல. வேற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இவனுக்கு இந்த ஹீரோக்கு தெரிஞ்சு வீட்டுல அடைச்சு வச்சுறாரு. இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு மொபைல் போனை ஒளிச்சு வச்சிருந்து எடுத்து அந்த ஹீரோக்கு, அந்த இன்னொரு பையனுக்கு, காதலனுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிடறாங்க. ஏதோ மொட்டை மாடி வழியா குதிச்சு உள்ள வந்துடுறான். உள்ள வந்து அந்த பொண்ணோட இருக்கிறான். நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. பிரஜன் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள வந்து இன்னொரு அப்பாவும் பொண்ணும் அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு விஷயமா வந்து வீட்டுக்குள்ள வர்றாங்க. வந்தவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பொண்ணுக்கும் பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, பிரஜனோட அந்த தாய் மாமா பையனுக்கு கட்டி கொடுக்கணும், தங்கச்சியை கட்டி கொடுக்கணுங்கிற அந்த விஷயம் நடந்துச்சா இல்லையா, யாருக்கு யாரோட கல்யாணம் நடந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அந்த காட்டு பகுதியில இருந்த அந்த முகமுடி மனிதன் யார், இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட சம்ஹாரம் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை ரொம்பவே நல்லா இருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராபி ஒளிப்பதிவு வந்து ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கு. த்ரில்லர் காட்சிகளும் சரி, லவ் சீக்வன்ஸும் சரி, அழகா படம் முடிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர். அப்புறம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது, செகண்ட் ஹாப்பும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது. அதாவது என்னன்னா கடைசி வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் வந்து இப்போ இயக்குனர் ராம் பிரபா வந்து நம்மளை வந்து உட்கார வச்சிருக்காரு. அப்படி அந்த முகமுடி மனிதன் யார், யாரோட யாருக்கு கல்யாணம் நடக்கும் போது, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மர்மம் என்ன, இந்த வீட்டுக்குள்ள வந்து அப்பாவும் பொண்ணும் யாரு, இந்த மாதிரியான சஸ்பென்ஸுகளை வந்து ஃப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் ஒவ்வொரு முடிச்சா அவுக்குறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் ஒரு சஸ்பென்ஸான ஒரு படமா தான் இருக்கு. 2 மணி நேரம் வந்து நம்மளை வந்து உட்கார வச்சிருக்காரு. இன்னும் திரைக்கதையில வந்து சுவாரஸ்யமான சில விஷயங்களை சேர்த்திருந்தாருன்னா அந்த படம் வந்து பெரிய அளவுல ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரில்லர் படம் பார்க்கக்கூடியவங்க, லவ் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த படம் வந்து சம்ஹாரம் திரைப்படம் வந்து பிடிக்கும். படம் வந்து ஓகே, ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. நான் பண்ண இந்த திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.